அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்கள் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதனத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு குரு 10ல் அமர்ந்து உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறார். சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தொழில் சிறப்பாக நடக்குங்க. வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய தடைகள் நீங்க இருக்கு. தொழில் சிறப்பாக நடக்குங்க. வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு துலாம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீடு, வாசல், கல்வியில் முன்னேற்றம் முதலிய அம்சங்கள் சிறப்பாக இருக்குங்க. எடுத்த முயற்சிகள்ல வெற்றியடைய இருக்கு. 12ல் சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு. வெளியூர் பயணங்களால் நிச்சயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. சுப செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. சிலருக்கு தசாபுத்திகள் ஒத்துழைத்தால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு லாபம் வருவது, ஆதாயம் தரும் ஒப்பந்தங்கள் அமைய இருக்கு. ராசியில் செவ்வாய் புதனோடு அமர்ந்திருப்பதால துலாம் ராசினியர்களான உங்களுக்கு அண்ணன் தம்பி உறவு முறைகள் சுகமாகுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. 12ல் சூரியன் இருப்பதால் அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க. 5ஆம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. செவ்வாய் சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் ராகு உங்களுடைய ராசியில் இணைந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. செவ்வாய் சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால மனைவி, கணவன் ஆகியோருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இயந்திரங்கள், வாகனங்கள் பழுதுபடலாங்க. ஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருக்காங்க. ஜீவனஸ்தானத்தில் உச்ச குரு அமர்ந்திருக்கிறார். ருஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு பழைய சிகிச்சையினால் உங்களுக்கு உடனுக்குடன் நிவாரணம் கிடைக்க இருக்கு. அதே போல் வரவுக்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்குங்க. கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் உண்டாக இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரசனியுடன் ராகு சேர்ந்திருப்பதால்
குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. பரஸ்பர வாக்குவாதமும் வரவுக்கு அதிகமான செலவுகளும் ஏற்பட இருக்கு. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. இத்தருணங்கள்ல நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கருத்து வேற்றுமை குடும்பத்தில் ஒற்றுமை பாதிக்குங்க. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை காலகட்டங்கள்ல தவிர்ப்பது நன்மை செய்யும். திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரிக்காமல் வரனை நிச்சயிப்பதை தவிர்க்க வேண்டும். கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது இத்தருணங்கள்ல மிகவும் அவசியங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்றொரு பலமுறை அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகளால் நியாயமாக நடந்து கொள்ளாவிடாலும் அதனை வெளியே காட்டாமல் உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்றொரு பழமொழியுண்டு. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்து வரும் துலாம் ராசியினருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. இருந்தாலும் அந்த வேலையில் பூரண திருப்தி இருக்காது. இருந்தாலும் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை பயக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நியாயமற்ற போட்டிகளை சற்று கடினமாகவே இருக்குங்க. கடின உழைப்பையும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல புதிய முதலீடுகள்ல முயற்சிக்க வேண்டாம். நிதி நிறுவனங்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கக்கூடும். பண விஷயங்களை சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. பிறருக்கு உதவுவதற்காக பணம் கொடுத்து ஏமாந்து போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அத்தகைய தருணங்கள்ல நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் சற்று குறையக்கூடும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதனால் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். பிறர் உதவி எதுவும் கிடைக்காது என்பதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. எதிர்பார்த்த எது ஏமாற்றமே மிஞ்சுங்க. ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் அவசியங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கடைசி நிமிடத்தில் கை நழுவி போக இருக்கு. அதே போல் கிடைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் சொற்பமாக இருக்குங்க. அதனால் பணத்தை எண்ணி எண்ணி செலவழிங்க. அதே போல இத்தருணங்கள்ல பிறரிடம் உதவி சொல்லாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இல்லைங்க. அதனால் நீங்கள் கட்சியில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் அசதியும் ஏற்பட்டு வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. புதிய கடன்களை தவிர்க்க உதவும். அதே போல் பெண்மணிகளுக்கு கூடுமான வரையில் கடின உழைப்பையும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளையும் குறைத்து கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடும். அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியமானாலும் சிந்தித்து அதன் பிறகு செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பகல் உணவு அல்லது ஒரு ஏழைக்கோ உணவளிப்பது மகத்தான பரிகார பலனை பெற்றுத்தரும்.